நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் எய்ம்ஸ் என்ற நுழைவுத் தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதென்று பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் எய்ம்ஸ் அட்மிஷன் 2026 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு எய்ம்ஸ் என்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்து அகாடமிக் கோர்ஸ் என்ற இடத்தில் எக்ஸ்ப்ளோர் நவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு அண்டர் கிராஜுவேட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்தால் நர்சிங் என்ற இடத்தில் பிஎஸ்சி ஹானர்ஸ் பிஎஸ்சி போஸ்ட் பேசிக் என்ற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். பிறகு அலைட் அண்ட் ஹெல்த் கேர் என்ற இடத்தில் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் என்ற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் எந்த கோர்ஸை படிக்க விரும்புகிறோமோ அதை தேர்வு செய்ய வேண்டும். நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் கோர்ஸ் இரண்டுக்கும் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். நாம் ரெஜிஸ்டர் செய்தவுடன் நம்முடைய தொலைபேசி எண் அல்லது கேண்டிடேட் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை என்டர் செய்து நாம் விண்ணப்பிக்கலாம். முதலாவதாக பிஎஸ்சி கோர்ஸுக்கு நாம் எப்படி அப்ளை செய்வது என்று பார்க்கலாம். பிஎஸ்சி கோர்சஸ் அட் எய்ம்ஸ் ஃபார் 2026 செஷன் என்ற இடத்தில் வியூ டீட்டெயில்ஸ் என்ற இடத்தை கிளிக் செய்யவும். பிறகு ப்ராஸ்பெக்டஸ் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். பிறகு அங்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை நன்கு படித்துவிட்டு கிரியேட் எ நியூ அக்கவுண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நமது தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை பிழை இல்லாமல் மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும். பிறகு ஜென்ரேட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் குறிப்பிட்டுள்ள மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஓடிபி நம்பரை குறிப்பிட வேண்டும். பிறகு வெரிஃபை டு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக வெரிஃபிகேஷன். இங்கு நாம் எய்ம்ஸ் நுழைவுத் தேர்வுக்கு 18 வயது இருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். I confirm that I am 18 years of age என்ற இடத்தில் செக் பாக்ஸில் கிளிக் செய்ய வேண்டும். பிறகு வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். டிஜிலாக்கர் என்பது மாணவரின் கல்வி பயணம், பாடநெறிகள், சான்றிதழ்கள், மதிப்பெண்கள் போன்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும். நாம் முன்னதாகவே டிஜிலாக்கர் ரெஜிஸ்டர் செய்து இருக்க வேண்டும். பிறகு ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நம்முடைய ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நம்முடைய ஆதார் எண்ணில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்பட்டிருக்கும். அதை குறிப்பிட்டு ப்ளீஸ் என்டர் யுவர் 6-digit செக்யூரிட்டி பின் டு சைன் இன் என்ற இடத்தில் நாம் டிஜிலாக்கரில் குறிப்பிட்டுள்ள 6-digit செக்யூரிட்டி பின்னை குறிப்பிட வேண்டும். வெரிஃபிகேஷன் முடிந்தவுடன் நம்முடைய பர்சனல் டீட்டெயில் நேம், ஃபாதர்ஸ் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும். அதனைத் தொடர்ந்து மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும். மேரிடைல் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அன்மேரிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கிரியேட் யுவர் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நம்முடைய பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும். பிறகு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கவுண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு டிக்ளரேஷன் என்ற இடத்தில் உள்ள தகவல்களை படித்துவிட்டு செக் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு சப்மிட் டீட்டெயில்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு லாகின் டு அப்ளை என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு என்டர் கேண்டிடேட் ஐடி ஆர் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய ரெஜிஸ்டர் செய்த கேண்டிடேட் ஐடி ஆர் மொபைல் நம்பரை என்டர் செய்ய வேண்டும்.
என்டர் பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் நாம் ரெஜிஸ்டர் செய்த பாஸ்வேர்டை பதிவு செய்ய வேண்டும். பிறகு லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ஆட் நியூ அப்ளிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். முதலாவதாக பேசிக் டீடைல்ஸ். இங்கு ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஜெண்டர், நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த் ஆகியவைகள் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும். நாம் பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங் அல்லது பேச்சுலர்ஸ் இன் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் என்ற கோர்ஸை தேர்வு செய்து கொள்ளலாம். நாம் 2 கோர்ஸை அப்ளை செய்ய விரும்பினால் ஒரு கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் செய்துவிட்டு ஆட் நியூ அப்ளிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்து இன்னொரு கோர்ஸுக்கான தகவல்களை சமர்ப்பிக்கலாம். அப்ளைடு அண்டர் என்ற இடத்தில் ஓப்பன் சீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். ஆர் யூ அ கேட்டகரி ஆஃப் PWBD என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இல்லை என்றால் நோ என்று மட்டுமே கிளிக் செய்யவும். மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் ப்ளீஸ் ரீட் த ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி ஆஸ் அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் PWBD ஆக்ட் 2016 என்ற இடத்தில் கிளிக் செய்து மாற்றுத்திறனின் வகை மற்றும் அதன் விளக்கத்தை பற்றிய தகவல்கள் இருக்கும். நாம் இதற்கு உட்பட்டிருந்தால் ஐ அக்ரி என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்ய வேண்டும். பிறகு கன்ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். விச் ஃபெசிலிட்டி டு யூ ரிக்வயர் டு அப்பியர் இன் த எக்ஸாம் என்ற இடத்தில் தேர்வு எழுத உங்களுக்கு எந்த வசதி வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம். PWBD % என்ற இடத்தில் மாணவரின் மாற்றுத்திறனின் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். PWBD கேட்டகரி என்ற இடத்தில் மாணவரின் மாற்றுத்திறனின் வகையை குறிப்பிட வேண்டும். PWBD சப் கேட்டகரி என்ற இடத்தில் மாணவரின் மாற்றுத்திறனின் உட்பிரிவை குறிப்பிட வேண்டும். PWBD சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் மாணவரின் PWBD சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். நாம் BC, BCM, MBC, DNC வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் OBC நான் கிரீமி லேயர் என்பதை மட்டுமே குறிப்பிட வேண்டும். கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் என்ற இடத்தில் நம்முடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் எப்போது பெற்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். பிறகு கேட்டகரி சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸ்டேட் ஆஃப் டொமிசில் என்ற இடத்தில் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். ஐடி ப்ரூஃப் என்ற இடத்தில் ஆதார் கார்டு என்று குறிப்பிட வேண்டும். ஐடி நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். மேரிடைல் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அன்மேரிட் என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பெர்மனன்ட் அட்ரஸ். இங்கு நமது வீட்டின் முகவரியை நாடு, மாநிலம், மாவட்டம், பின்கோடு உள்ளிட்ட விவரங்களோடு குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக போஸ்டல் அட்ரஸ். நம்முடைய பெர்மனன்ட் அட்ரஸும் போஸ்டல் அட்ரஸும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் கிளிக் ஹியர் இஃப் போஸ்டல் அட்ரஸ் இஸ் சேம் ஆஸ் ஃபில்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்தால் போதுமானது. வெவ்வேறாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய போஸ்டல் அட்ரஸை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் டீடைல்ஸ். குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் 12th கிளாஸ் அண்டர் த 10+2 என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். 12th எக்ஸாம் ரோல் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும். 12th எக்ஸாம் ஸ்டேட் என்ற இடத்தில் நாம் பொதுத் தேர்வு எழுதிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். இன்ஸ்டிடியூட் நேம் என்ற இடத்தில் நம்முடைய பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்று குறிப்பிட வேண்டும். சப்ஜெக்ட் என்ற இடத்தில் நம்முடைய 12ஆம் வகுப்பின் சப்ஜெக்டை குறிப்பிட வேண்டும். எக்ஸாம் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் நாம் தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்தால் அப்பியர்ட் ஆர் அப்பியரிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். எக்ஸ்பெக்டட் பாசிங் டேட் என்ற இடத்தில் நம்முடைய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் ரிசல்ட் எப்போது வரும் என்பதை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ். Do you have experience after acquiring the educational qualification என்ற இடத்தில் கல்வி தகுதியை பெற்ற பிறகு உங்களுக்கு வேலை அனுபவம் உள்ளதா என்று கேட்கப்பட்டிருக்கிறது.
இங்கு மாணவர் உரிய ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக எக்ஸாமினேஷன் ஸ்டேட் சாய்ஸ். ப்ரிஃபர்டு ஸ்டேட் என்ற இடத்தில் 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கு அருகாமையிலும் வசதியாக இருக்கக்கூடிய மாநிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அப்லோட் இமேஜஸ். கிளிக் ஆர் டிராக் ஃபைல் டு திஸ் ஏரியா டு அப்லோட் என்ற இடத்தில் கிளிக் செய்து நம்முடைய சமீபத்திய புகைப்படத்தை ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு த அப்லோடட் ஃபோட்டோகிராஃப் இஸ் நாட் மோர் தேன் 6 months ஓல்ட் என்ற இடத்தில் நம்முடைய சமீபத்திய புகைப்படத்தை பதிவேற்றம் செய்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்யும் விதமாக செக் பாக்ஸில் கிளிக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அப்லோட் சிக்னேச்சர் என்ற இடத்தில் கிளிக் ஆர் டிராக் ஃபைல் டு திஸ் ஏரியா டு அப்லோட் என்ற இடத்தில் கிளிக் செய்து நம்முடைய கையொப்ப புகைப்படத்தை ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு ஐ ஹாவ் அப்லோடட் மை ஓன் சிக்னேச்சர் என்ற இடத்தில் உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அப்லோட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் என்ற இடத்தில் கிளிக் ஆர் டிராக் ஃபைல் டு திஸ் ஏரியா டு அப்லோட் என்ற இடத்தில் கிளிக் செய்து நம்முடைய இடது கைரேகை புகைப்படத்தை ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு ஐ ஹாவ் அப்லோடட் மை ஓன் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் என்ற இடத்தில் உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்ய வேண்டும். சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பின் மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக ஸ்டூடெண்ட் பேமெண்ட். ஆன்லைன் பேமெண்ட் SBI என்ற இடத்தில் கிளிக் செய்து நாம் கட்டணத்தை செலுத்தலாம். முக்கிய குறிப்பு: மாணவர்கள் 2 கோர்ஸை அப்ளை செய்ய விரும்பினால் ஆட் நியூ அப்ளிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்து இன்னொரு கோர்ஸிற்கான தகவல்களை சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து தகவல்களும் நாம் முன்னதாக சமர்ப்பித்தது போலவே இங்கும் சமர்ப்பிக்க வேண்டும். கோர்ஸ் என்ற இடத்தில் மட்டும் நாம் முன்னதாக குறிப்பிட்ட கோர்ஸிற்கு பதிலாக நாம் விண்ணப்பிக்க விரும்பும் கோர்ஸை குறிப்பிட வேண்டும். எய்ம்ஸ் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி கல்வித்துறையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.